ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் ஆசிரியர் நாம் பேசிக்கொண்டிருப்பது யூடியூப் ஃப்ரம் 15.5. எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கீங்க. நம்ம சும்மா படுத்தோன்னா இப்போ நம்ம சந்தோஷமாக தான் இருக்குமா அப்படின்னு ஒரு யோசனை இல்லை, அப்படின்னா நம்ம ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கிற ஒரு யோசனை. இந்த சந்தோஷங்கிறது நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு பர்பஸ் அப்படின்னு தெரிஞ்சு நமக்கு ஏன் சந்தோஷமாக இருக்கும், ஏன் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு அதான ரைட்ஸ் இருக்குல்ல. ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹாப்பினஸ் அது நீங்கள் அதை நோக்கி போயிட்டுருக்கீங்க, இல்லை அதை பற்றி ஏதாச்சும் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சம்மந்தமே இல்லாமல் சில விஷயம் பண்ணிட்டு நான் ஹாப்பியாக இல்லையோ, டிப்ரெஷனில் இருக்கணும், நான் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கேன், இல்லை நான் அப்படி இப்படி அதெல்லாம் ஏன் அப்படின்னு நீங்கள் எப்போது யோசிச்சிருப்பீங்க. பட் இதுதான் ரீசனா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. பட் நான் ஒரு 4 ரீசன் சொல்கிறேன். அந்த 4 ரீசன் தான் நீங்கள் அன்ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன், யூ கிவ் மோர் இம்பார்ட்டன்ட் டு தோஸ் ஹூ இக்னோர் யூ. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதுலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நீங்கள் ஒரு பீப்புள் உங்களுக்கு ஃபேவரட்டாகவே இருக்கலாம், ஆனால் அந்த பீப்புள் கொஞ்சம் கூட உங்களை மதிக்காமல் உங்களை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுவும் மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அன்ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு இன் ரிட்டன் வரப்போகிறது எல்லாமே ஒரு ஏமாற்றம் மட்டும்தான். ஸோ அந்த இடத்துல நீங்கள் அன்ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அவங்க நிஜமாகவே உங்களை இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க. ஸோ இக்னோர் பண்ணுற பீப்புள்ஸ்கிட்ட திரும்பி போய் நின்றுட்டு அவங்கள எனக்கு பிடிக்கணும் நீங்கள் எவ்வளோதான் இது பண்ணாலும் கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அதே லவ் இன் ரிட்டன் உங்களுக்கு வருதுன்னா மட்டும் அந்த பர்சனை ஃபேவரட் லிஸ்ட்லேயே போடுங்க. இல்லை நார்மல் ஜென்ரல் லிஸ்ட்லேயே போடுங்க. இல்லை அப்படின்னா அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட நீங்கள் வைக்க வேண்டாம். உங்களை ஒரு ஆப்ஷனாக பார்க்குற எந்த ஒரு பீப்புள்ஸ்க்கும் நீங்கள் ஒரு சாய்ஸோ ஆப்ஷனோ எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க. நீங்கள் வெளியே போகும்போது எல்லாருமே சுற்றி பார்ப்பீங்க இல்லையா, ஆனால் அவங்கெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் லிஸ்ட்டில் நீங்கள் அவங்கள வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இன் ரிட்டன் ஏதோ ஒன்று வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஏமாற்றமும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு கடைசியில் வாங்குகிற பல்பும் நமக்கு ரொம்ப அது ஒரு அன்ஹாப்பி ஸ்டேட்டில் தான் நம்மளை கொண்டு போய் விட்டோம். ஸோ இக்னோர் பண்ணுறாங்களா, ஜஸ்ட் லீவ் இட், ஃபர்கெட் தட் பீப்புள். அது உங்களை ஹாப்பியாக ஆக்கலை அப்படின்னாலும் அன்ஹாப்பி ஆக்காது, அது கேரண்டி. அண்ட் தி செகண்ட் பாயிண்ட், யூ கன்சிடர் பீப்புள் ஆஸ் யுவர் ஓன் who don't care about your presence or absence. நீங்கள் இருக்கீங்களா இல்லையா, அந்த இடத்துல அவங்கக்கிட்ட இருக்கீங்களா இல்லையாங்கிற ஒரு ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் அதை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாத ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், இல்லை அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பாக அன்ஹாப்பியாக தான் உங்களை கொண்டு போகும். நீங்கள் இன்றைக்கி ஓகே ஒரு காலேஜ் ஒரு ஆஃபீஸ் சம்திங் வாட் எவர், நீங்கள் அந்த ஒரு இடத்துல இல்லை அப்படின்னா நீங்கள் இல்லாதது ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களா, ஓகே ஃபைன். பட் நீங்கள் ஏன் வரலனாலும் ஓகே வரல தானே அப்படின்னு நினைக்கிறதும், இல்லை நீங்கள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, நான் அதை பற்றி கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற பீப்புள்ஸ்கிட்ட தயவு செஞ்சு நான் முன்னாடி கூட சொன்னேன் ஏதோ ஒரு தேர்ட் பர்சனாக அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னு. இந்த மாதிரி உங்களோட வேல்யூ இருக்குது, இந்த பர்சனோட ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் இருக்கா இல்லையானுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத பர்சன்கிட்ட தயவு செஞ்சு எந்த ஒரு ரிலேஷனாக இருக்கட்டும் அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகாதீங்க. அது பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லவ் எனிதிங், அதில் ஒன்றுமே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கிட்டேருந்து இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு மெயின் ஒரு பாயிண்ட் கூட அதில் அவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் அவங்களோட மெயின் பார்ட் ஆஃப் லைஃப்பில் நீங்கள் ஒரு பர்சன் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ லீவ் இட். நிஜமாக சொல்கிறேன், லீவ் இட். நமக்கு 1008 வேலை இருக்குது. நம்மளோட ப்ரெசன்ஸ் நிறைய இடத்துல தேவைப்படுது, நிறையா பீப்புள்ஸ்க்கு தேவைப்படுது. அந்த பீப்புள் அவங்க இல்லை, அவ்வளோதான். ஓகே. அண்ட் தி தேர்ட் பாயிண்ட், யூ ட்ரை டு டாக் மோர் டு தோஸ் ஹூ டோன்ட் ஈவன் லைக் டு see you. நீங்கள் யார்கிட்ட திரும்பி ரிப்ளைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அந்த பர்சனுக்கு உங்களை பார்க்கக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்டில் உங்களை ஒரு பர்சன் வச்சுருக்காங்க அப்படின்னா கட் தெம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச அந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணல அப்படின்னா ஆக போகிறது நீங்கள் தான். நீங்கள் நான் பேசணும் அவங்கக்கிட்ட கான்வோ டெவலப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க இதெல்லாம் ஓகே. இன்ஃபேக்ட் அது ப்ரிஷியஸ். பட் அவங்களுக்கு அது தேவையில்லை, அவங்க அதை வேல்யூ பண்ணலை அப்படின்னா தட்ஸ் நாட் ப்ரிஷியஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அவங்க நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் ஆப்போசிட்டில் அந்த பர்சனுக்கு உங்களை பார்க்கக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாதப்போ நீங்கள் என்ன பண்ணாலுமே அது அன்ஹாப்பி ஸ்டேட்மெண்ட்டில் தான் கொண்டு போய் முடியும். ஒரே ஒரு ரீசன் நான் சொல்லிக்கிறேன். இப்போது என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறப்போ நீங்கள் என்னை பார்க்கக்கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நான் பேசுகிறத நீங்கள் எப்படி கேட்பீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறப்போ நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு இன்வால்வ்மெண்ட் இருக்காது. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்டேட்டில் தானே நீங்கள் இருப்பீங்க.
அதே தான் உங்களை அந்த பர்சன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ அது உங்களை எவ்வளோ டவுன் ஆக்க முடியுமோ அவ்வளோ டவுன் ஆக்கும். இதில் நீங்கள் எங்கேருந்து ஹாப்பியாக இருப்பீங்க? பர்பஸ் ஆஃப் லிவிங் ஹாப்பினஸ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச நமக்கு அதை யாருக்கிட்ட கொடுக்கணும், அதை யார்கிட்ட இருந்து எடுத்துக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்படி பார்க்கக்கூட உங்களுக்கு வந்து ஆசைப்படாத ஒரு நபர்கிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே ட்ரை பண்ணாலும் நமக்கே ஒரு கட்டத்தில் தெரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, இவங்களுக்கு நம்மக்கிட்ட பேசணும் இல்லை பார்க்கணும் கூட ஆசை இல்லை அப்படின்னா, ப்ரோ நமக்கு 1008 வேலை இருக்குது ப்ரோ, நான் வந்து இவ்வளோ சீரியஸாக பேசணும்னு நினைக்கல, பட் இன்ஃபேக்ட் இந்த பாயிண்ட் வந்து சீரியஸான ஒரு ஃபேக்ட் தானே. அதனால் வந்து இதில் நான் என்ன ஃபன் கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் டவுனாக ஒரு இடத்துல ஃபீல் ஆகி நிற்கக்கூடாது. ஒன்று, எந்த ஒரு பர்சன்கிட்டையும் நீங்கள் வந்து இவன் யாரா இவன் அப்படிங்கிற மாதிரி நிற்கக்கூடாது. 2, 3வது சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். 4வது அந்த பர்சன் முன்னாடி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். 5வது அந்த பர்சன் கிட்டவே நம்ம நெருங்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். நீங்களும் அதை நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸி வே. நம்ம எல்லாருமே சேர்ந்து க்ரோ ஆகிட்டுருக்கோம். இந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து நீங்கள் யாரோ ஒரு பர்சனுக்காக நீங்கள் ரிலேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து ஹாப்பினஸ் எடுத்துக்கிட்டால் ஓகே. அன்ஹாப்பினஸ் வருதுன்னு தெரிஞ்சும் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஓட்டிகிட்டே இருக்கணும். நான் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், பட் இக்னோர் பண்ணுவாங்க. நான் வந்து அவங்கள கன்சிடர் பண்ணுவேன், பட் அவங்க வந்து என்ன ஆப்சன்ஸ் ஆர் ப்ரெசன்ஸ் அவங்க வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் நான் கன்சிடர் பண்ணுவேன் அப்படின்னா வேஸ்ட்டு. அண்ட் வந்து நான் பேசணும்னு நினச்சிட்டே இருக்கிற பர்சனுக்கு வந்து என்னை பார்க்க கூட இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நான் பேசுவேன் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு யோசிச்சுக்கோங்க. பட் ஸ்டில் வேஸ்டிங் யுவர் ப்ரெஷியஸ் டைமில், அதுதான் உங்கள் 4th பாயிண்ட்டு கூட. யூ வேஸ்ட் யுவர் ப்ரெஷியஸ் டைம் ஃபார் தோஸ் ஹூ ஆல்வேஸ் பிரிட்டன் டு பி பிஸி. இந்த உலகத்தில் யாருமே அவ்வளோ பிஸியான பீப்புள்ஸ் கிடையாது. வந்து நிறைய கோட்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? இன் பிட்வீன் மார்க் சுக்கர்பர்க் கூட வந்து அவ்வளோ பிஸிலாம் கிடையாது. எலன் மஸ்க்கு கூட அவ்வளோ பிஸி கிடையாது. அவ்வளோ க்ரோஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் அவ்வளோ காசு வச்சுருக்கவங்க கூட ரிப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. அதுவும் நார்மல் பீப்புள்ஸ், தேர்ட் பார்ட்டி பீப்புள்ஸ் கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஆப்லேயே இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவ்வளோ பிஸியாக தான் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. ஸ்டில் உன் லைஃப்பில் அதை இது பண்ணிக்கோ ப்ரோ. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இங்கே வந்து உனக்கு ரிப்ளை இல்லை அப்படிங்கிறத விட உனக்கு வேல்யூ இல்லாத இடத்துல நீ எங்கேயுமே இருக்காது. அது எதாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப், லவ் ஆர் எனி ரிலேஷன்ஷிப், உனக்கு அந்த இடத்துல வேல்யூ இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஸ்வாப் தெம். ஆர் நீ ஸ்வாப் ஆகிக்கோ. இன்னொரு இடம் உனக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. ஒருத்தருக்கு நம்ம குப்பையாக தெரிகிறோன்னா இன்னொருத்தருக்கு நம்ம பொக்கிஷமாக தெரியுங்கிறத மைண்டில் வச்சுக்கோ. அதனால் இது ஒரு சின்ன லைனு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காத. நீ இந்த லைன் டு இந்த லைன் போகிறக்குள்ளேயே பெரிய லைஃப் நீ பார்ப்ப. ஸோ அந்த லைஃப் எல்லாத்தையுமே கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல பர்சன் ரிலேஷன்ஷிப் வேணும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எல்லாமே இருக்கும் தான், பட் வேல்யூ பண்ணுற பீப்புளாக இருந்தான். நீ வேல்யூ பண்ணாத பீப்புள்கிட்டே நீ வந்து சஃபர் ஆகிட்டே இருந்தீங்கன்னா எப்போவுமே அன்ஹாப்பி ஸ்டேட்லேயே இருப்பேன். இப்போ வந்து இங்கே பிஸியாக காட்டிக்கிறேன் அந்த பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்கிட்ட ப்ரெஷியஸான டைமை வேஸ்ட் பண்ணாத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரீசெண்டாக தான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இவரோடது தான், அந்த ஆண்ட்ரூ டேட் அவரோடது 100% நம்ம வந்து நம்பலை அப்படின்னாலும் சில விஷயங்கள் ஃபேக்டாக தான் இருக்குது இல்லையா? And you feel the absolute opposite. You want to lay in bed, you don't want to move, you don't want to go anywhere, but you have to get up and have to fight this man. You have to be good enough to beat him anyway. You have to be that good. பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லலைனாலும் அவரோட சில வார்த்தைகள் வந்து இப்போ வரைக்குமே உண்மையாக தான் இருக்குது. என்ன அவர் வந்து பொண்ணுங்களை எதிர்த்து எல்லாம் என்ன சக்ஸஸ்ன்னு பேசினாலும் இன் ரிட்டன் அவருக்கு வந்து சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும்படியாக சம்டைம்ஸ் சம் பீப்புள்ஸ் கிட்ட இருந்து நமக்கு தெரியும். வந்து எல்லா பொண்ணுங்களும் அப்படி தான், எல்லா பசங்களும் அப்படி தான், எல்லா பீப்புள்ஸும் அப்படி தான் சொல்லிட முடியாதுல்ல. சம் பீப்புள்ஸ்க்கு அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன தான் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் அவங்க ஈஸியாக ஒரு பதில் சொல்லுவாங்களாமா, எனக்கு நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு. ப்ளேமிங் ஆர் வந்து ஒரு கம்ப்ளைனிங் மோட்லேயே இருந்து ஏதோ ஒன்று சமாளிக்கணுங்கிறக்காகவே சொல்லிகிட்டு இருக்கிற சம் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல. ஸோ அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாகவே இல்லை அப்படிங்கிற இந்த காலத்தில் நெட்டே முடிஞ்சாலும் 2G ஸ்பீடில் வர்ற மெசேஜஸ் இருக்குது. நமக்கான எஃபர்ட் போடுற பீப்புள்ஸ் கிட்ட நீங்கள் எஃபர்ட் போடுங்க, தப்பே இல்லை. நீங்கள் அவங்க வந்து காட்டிக்கிறாங்க நான் வேணும்னா பிஸியாக இருக்கேன்னு காட்டிக்கிட்டு இருக்கிற அவங்கக்கிட்ட நீங்கள் ஏன் உங்களோட ப்ரெஷியஸ் டைமை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் 4th பாயிண்ட். திங்க் வெல். இப்போ நான் சொன்ன 4 விஷயமே ஒரு பர்சன்ட் இருக்குன்னா ஜஸ்ட் குவிட், அவ்வளோதான். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சா அது அவங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை க்ரோ ஆகணும் அப்படின்னு அந்த பக்கம் யாரோ எக்ஸ்பெக்ட் பண்ணான்னா ஓகே. பட் நீங்கள் இந்த 4மே பண்ணி நீங்கள் வந்து அவங்கள இக்னோர் பண்ணுறீங்க, அவாய்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் எதுவுமே பண்ணலை, இப்படியே கேர் பண்ணிக்காமல் விடுறாங்க அப்படின்னா இட்ஸ் நாட் ஒர்க் இட். நீங்களே சொல்லுங்கள், இப்படி ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் இன்னுமே ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட ஹாப்பி ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே இருக்காது, அன்ஹாப்பி ஸ்டேட்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து இது நீங்கள் எப்போ கேட்டுட்ருக்கீங்களோ ஒரு 10 to 15 minutes யோசிங்க. நான் வந்து யார் சொன்னாலுமே சரி, இப்போ நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக ஒரு பர்சன் மேலே சந்தேகமோ இல்லை ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து டெசிஷனோ நீங்கள் எடுக்க வேண்டாம்.
10 to 15 மினிட்ஸ் யோசிங்க. யோசிச்சு இஸ் இட் பாசிபிள் ஆர் இஸ் இட் ரியல் அப்படிங்கிறத வந்து நீங்கள் யோசிங்க. இது நடக்குதா, இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கா. இப்போ நான் சொன்னதுக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு காரணம் இருக்கும், ஆப்போசிட் ஜெண்டரில் ஒரு காரணம் இருக்கலாம். இஸ் இட் பாசிபிளான்னு பாருங்க, இஸ் இட் ரியல், நிஜமாகவே நடந்துட்டு தான் இருக்கா. இது ரெண்டையும் தெரிஞ்சுட்டு அந்த பர்சன் நிஜமாகவே உங்கள் லைஃப்பில் வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். மூணாவது மனுஷங்கக்கிட்ட யாருக்கிட்டையும் அட்வைஸ் கேட்காதீங்க, இன்க்ளூடிங் மீ. அதனால தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் 10 to 15 மினிட்ஸ். ரியலாக இது இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் த்ரோ பண்ண வேண்டாம் அவங்கள. ஜஸ்ட் ஒரு அது கொஞ்சம் உங்களோட ப்ரியாரிட்டியில் கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்கள். அவங்க வந்து அந்த தள்ளி வச்சதுக்கே அவங்க ஏதாச்சும் ரிஃப்ளெக்ட் பண்ணி ஏன் இப்படி பண்ணுற, முன்னாடி நல்லா பேசிட்டு அப்படியே அவங்க ஏதோ ஒரு அஃபெக்ட், நீங்கள் வந்து அவ்வளோ மெசேஜ் பண்ணுவீங்களே இப்போ ஏன் பண்ணலை அப்படின்னு ஒரு ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் அவங்களுக்கு நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ஷீஸ் யுவர் பர்சனில். எப்போவுமே அதை பற்றி கேரே பண்ணிக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்களும் விட்டுட்டாங்க அப்படின்னா தட்ஸ் நாட் அ குட் ரிலேஷன்ஷிப். இப்போவே கொட் பண்ணனால நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. அதை நான் 100% அடிச்சு சொல்கிறேன். நீங்கள் இந்த 4 பாயிண்ட்டுமே வச்சு ஒரு பர்சன்கிட்டேருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி வரீங்க அப்படின்னா நீங்கள் வருத்தப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஸ்டார்டிங்கே ஓகே ப்ரோ எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓகே நான் ஒரு பர்சன்ட்டை இந்த மாதிரி நான் வந்து எடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் இவ்வளோ டைம் அவங்களுக்கு கொடுத்து நான் அவங்கள வந்து இவ்வளோ பேசணும்னு நினச்சி நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டில் இருப்பீங்க. பட் ஸ்டில் அதுக்கான டைம் இருக்குது, அதுக்கான யோசிக்கிறக்கு உங்களுக்கு எஃபர்ட் இருக்குது, ஏஜ் இருக்குது. இந்த பீப்புள் இல்லைனா நமக்கு வேறு ஒரு நல்ல பீப்புள் கிடைக்க தான் போகிறாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் திரும்பியுமே சொல்கிறேன், குப்பையாக பார்க்கப்படும் நீ ஒருவருக்கு பொக்கிஷமாக தெரிவாய். ஸோ வந்து ரொம்ப சீரியஸாக பேசுன்னு நினைக்கிறேன். பட் ப்ரோ பி ஹாப்பி. ஸோ பர்பஸ் ஆஃப் லிவிங் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிவிட்டு அன்ஹாப்பியாக இருந்த 4 ரீசனுக்காக நீ இருந்த அப்படின்னா நீ 40 வயசு ஆனாலும் அப்படியே தான் இருப்பேன். ஸோ எந்திரிச்சு ஓட ஆரம்பி. நாளுக்கு நாள் நம்ம வந்து இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, எந்திரிச்சு ஓடிட்டே இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீ வந்து யாரோ ஒரு பர்சன் இப்படி இருக்காங்க, யாரோ ஒரு பர்சன் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நீ வந்து சோகமாக இருக்க அப்படின்னா என்ன ஸ்டேட்மெண்ட்டில் நீ இருக்க, என்ன ஸ்டேட்டில் நீ இருக்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீ தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு கமெண்ட் பண்ணினா செருப்பாக அடிப்பேன். ஓகே நான் ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், 4 பாயிண்ட் யோசிங்க. அப்படி இருந்தாங்கன்னா த்ரோ, அவ்வளோதான், அவாய்ட் தெம், அவ்வளோதான். நாளைக்கு வரேன். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க, லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.